ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நான் ராத்திரியே ஊற வச்ச பச்சை பயிறு 2 ஸ்பூனு, இது 1 ஸ்பூன் வெந்தயம், இதை ரெண்டையுமே போட்டு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூனு பச்சை பயிருக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் கரெக்டான ரேஷியோ. இதை ரெண்டையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நைட்டே வாஷ் பண்ணி தான் நீங்கள் ஊற வைக்கணும். இதை அப்படியே இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இதில் வேற எந்த பொருளுமே சேர்க்கல, இந்த 2 பொருள் மட்டும்தான். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை டைரெக்டாக கூட நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம். ஆனால் வாஷ் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். கலந்து இதை ஒரு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பாருங்க, நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தது இப்படி தான் இருக்குது. இதை எப்படி பயன்படுத்தணுன்றது தான் ரொம்பவே முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் தலை வாஷ் பண்ணிங்கன்னா நாளைக்கு ட்ரையாக இருக்கிறவங்களுடைய ஹேரில் தான் இதை நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா நல்லா உங்கள் தலையில் உள்ள வேர்க்கால்களில் எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நல்லாவே தேய்ச்சி ஒரு 1/2 ஹவருக்கு தலையை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நார்மல் ஆர்டினரி வாட்டர்ல இதை அப்படியே நம்ம வெறுமனே வாஷ் பண்ணிடணும். எந்த கண்டிஷ்னரோ இல்லை ஷாம்போ எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் வாட்டர் மட்டுமே போட்டு தலையை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ், உங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா வீக்லி 2 டைம்ஸ் இதை நீங்கள் பண்ணலாம். அப்படி எனக்கு கோல்டான உடம்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நான் இதை பண்ணலாம். இதை கண்டினியூவாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால்ஸ் ரொம்பவே கண்ட்ரோல் ஆகிடும். அது மட்டுமே இல்லை, ஹேர் ரொம்பவே க்ளோவாகவும் இருக்கும், ரொம்ப லென்த்தாகவும் வளர ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக 1 மந்த்து கம்பல்சரியாக நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். அப்போ தான் இதோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் எந்த வகையான ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. வெறியுமே பார்த்தீங்கன்னா வெந்தயமும் பச்சை பயிறு மட்டும்தான். உங்கள் ஹேர் ரொம்ப லென்த்தாக இருக்குன்னா நீங்கள் 3 ஸ்பூன் பச்சை பயிரும் 2 ஸ்பூன் வெந்தயமும் இதில் சேர்த்துக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேரில் மட்டும்தான் இதை அப்ளை பண்ணாதான் இதோட எஃபெக்டிவ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.